இப்போ அப்கமிங் வரக்கூடிய பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம kaneeshreenalogics ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலைட் பாஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ போகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டுமே வந்து இந்த எலைட் பாஸில் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ மறக்காமல் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாப் போகிற வரையுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த எலைட் பாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டியூடு, இங்கிலீஷ், ரீசனிங்கு, எல்லா பேங்க்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த எல்லாமே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கவரேஜஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மெயின் செஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலைட் பாஸில் கவர் ஆகும். ஸோ மறக்காம ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வரக்கூடிய பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணுறானாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹499 பார்த்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டிக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி மேகசின், மந்த்லி பூஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹரியானா சீஃப் மினிஸ்டர் நயப் சிங் சைனி பிரசன்டட் த ஸ்டேட் பட்ஜெட் ஃபினான்ஷியல் இயர் 27 வித் அன் அவுட்லே ஆஃப் எவ்வளோ அவுட்லே வந்து இதுக்கான பட்ஜெட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நயப் சிங் சைனி அப்படின்றவங்க. யார் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரெண்டுமே. ஓகேங்களா? சீஃப் மினிஸ்டர் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் மினிஸ்டர். எந்த ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டர் ப்ளஸ் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர். இவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அந்த ஸ்டேட் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவுட்லே அதுக்கான அவுட்லேவாக வந்து கொடுத்துருக்காங்க பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னா 2.23 lakh crore வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அவ்வளோ பட்ஜெட் அலோகேஷன்ஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026 to 27க்கான ஃபினான்ஷியல் இயர்க்கான பட்ஜெட் வந்து அலோகேஷன் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? இது அவருடைய எத்தனாவது டைம் வந்து இந்த பட்ஜெட் அலோகேஷன் வந்து பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 12வது கன்சிக்யூட்டிவ் டைம்ஸ். ஓகேங்களா? கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து. ஓகேங்களா? 12th டைமாக வந்து பண்ணுறது. 12th கன்சிக்யூட்டிவ் டைம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி லான்ச்டு த அப்கிரேடட் ராஜ்மார்க் பிரவேஷ் வெர்ஷன் 2.0 வெப் போர்ட்டல் டு ஃபெசிலிட்டேட் ஈஸி இஷ்யூவன்ஸ் ஆஃப் விச் டாக்குமெண்ட் ஃபார் ஃபெசிலிட்டிஸ் அலாங் நேஷனல் ஹைவே. நேஷனல் ஹைவேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸை வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டலை வந்து இஷ்யூ பண்ணக்கூடிய போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட அப்கிரேடட் வெர்ஷனை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்க, அந்த வெப் போர்ட்டலோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்மார்க் பிரவேஷ் அப்படின்னு கூடிய ஒரு போர்ட்டல். ஓகேங்களா? இந்த போர்ட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்டல் மூலிமா டு ஃபெசிலிட்டேட் ஈஸி இஷ்யூவன்ஸ் ஆஃப் எந்த டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கோசரம் இந்த வெர்ஷன் 2.0 வந்து வெப் போர்ட்டல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ஓசி, அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கூடிய ஒரு சர்டிஃபிகேட், என்ஓசி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஓசி இஷ்யூவன்ஸ் டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு தான் அந்த, அதாவது அலாங் நேஷனல் ஹைவேவோட. ஓகேங்களா? ஸோ அந்த போர்ட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்மார்க் பிரவேஷ் அப்படின்னு கூடிய ஒரு போர்ட்டல். இது வந்து வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who released the book titled Mahatma, a great communicator at Gandhi Darshan, ராஜ்கட், நியூ டெல்லியில் வந்து அதாவது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த புக்கோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா எ கிரேட் கம்யூனிகேட்டர் அப்படின்னு கூடிய ஒரு புக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மன்சுக் மாண்டவியா அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டோட ஒரு மினிஸ்டர். அது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கான மினிஸ்டரும். ஓகேங்களா? அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? புக்கோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா எ கிரேட் கம்யூனிகேட்டர் அப்படின்னு கூடிய ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? எங்கன்னா நியூ டெல்லியில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் இந்தியன் சோஷியல் என்டர்பிரனர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் educate girls was featured in the Time Woman of the Year 2026 லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கக்கூடிய இந்தியன் சோஷியல் என்டர்பிரனர், அது இல்லாமல் ஃபவுண்டர் ஆஃப் எஜுகேட் கேர்ள்ஸ் வாஸ் த ஃபியூச்சர் ஆஃப் த டைம் ஆஃப் உமன் 2026 இயர்க்கான லிஸ்ட்டில் வந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சஃபினா உசேன் அப்படின்றவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் உமன் ஆஃப் த இயர் 2026 லிஸ்ட்டில். ஓகேங்களா? நேம் பார்த்தீங்க அப்படின்னா சஃபினா உசேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஆஸ்மிட்டா லீக், அதாவது ஓகேங்களா ASMITA. ஓகேங்களா? ஆஸ்மிட்டா லீக் இதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவிங் ஸ்போர்ட்ஸ் மைல்ஸ்டோன் பை இன்ஸ்பைரிங் உமன் த்ரூ ஆக்ஷன் அப்படின்றது தான் வந்து இந்த ASMITA க்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா?
என்ன எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவிங் ஸ்போர்ட்ஸ் மைல்ஸ்டோன் பை இன்ஸ்பைரிங் உமன் த்ரூ ஆக்ஷன் அப்படின்றது தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன். இந்த லீக்ல பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்டு டு மார்க் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே இஸ் அன் இனிஷியேட்டிவ் டு ரிலேட்டட் டு விச் செக்டார், எந்த செக்டாருக்கோசரம் இந்த இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்மிதா லீக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது எந்த செக்டாருக்கு ரிலேட்டட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் செக்டாருக்கு ரிலேட்டடான ஒரு லீகாக தான் வந்து இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரக்ஷா நிக்கில் கட்ஸ் அப்படின்றவங்க தான் வந்து அதாவது இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா The Saksham Skill Census, India's first AI-powered skill census was launched in which state? எந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்ஷம் ஸ்கில் சென்சஸ் அப்படின்னு கூடிய ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்டான ஸ்கில் சென்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் தான் வந்து இந்த சாக்ஷம் ஸ்கில் சென்சஸ் அப்படின்னு கூடிய ஒரு ஏஐ ரிலேட்டடான ஒரு பவர்டான ஸ்கில் சென்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, எங்கே வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. மும்பை மகாராஷ்டிராவில் தான் வந்து இந்த ஸ்கில் சென்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. மும்பை மகாராஷ்டிராவில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, யார் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஷிஷ் ஷெலர் அப்படின்றவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கான மினிஸ்டர் ஆஷிஷ் ஷெலர் அப்படின்றவங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Survey of India signed a 5-year MoU with which university to collaborate on geospatial research and digital innovation. அதாவது சர்வே ஆஃப் இந்தியாவும் இன்னொரு கம்பெனியும் சேர்ந்து இன்னொரு யூனிவர்சிட்டி ஓகேங்களா சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கான ஒரு MoU மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோஸ்பேஷியலுக்கான ரிசர்ச்சும் ப்ளஸ் வந்து டிஜிட்டலோட இன்னோவேஷனை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கோசரம். ஓகேங்களா, ஸோ ஒரு யூனிவர்சிட்டியும் ப்ளஸ் வந்து சர்வே ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து. ஓகேங்களா, ஸோ எந்த யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா கேரளா டிஜிட்டல் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, கேரளா டிஜிட்டல் யூனிவர்சிட்டியும் சர்வே ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து எத்தனை இயர்ஸ்க்கான MoU வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 5 இயர்க்கான MoU பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஜியோஸ்பேஷியல் ரிசர்ச்சுக்கும் ப்ளஸ் வந்து டிஜிட்டலான ஒரு இன்னோவேஷனை கொண்டு வரதுக்கோசரம் இந்த MoU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அதாவது BEEன்னு சொல்லுவாங்க பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி செலிப்ரேட்ஸ் இட்ஸ் 25th ஃபவுண்டேஷன் டே அட் விச் வென்யூ இன் நியூ டெல்லி. நியூ டெல்லியில் எந்த பிளேஸில் வந்து இந்த 25வது ஃபவுண்டேஷன் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. எங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஹேபிடேட் சென்டர் இந்தியா ஹேபிடேட் சென்டரில் தான் வந்து இந்த பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்னக்கூடிய அவங்களுடைய ஒரு 25th ஃபவுண்டேஷன் டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதாவது செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Union Minister Shivraj Singh Chauhan announced 2 legislative reforms related to agriculture. The New Seed Act 2026 இதனோட இன்னொரு ஸ்கீம் என்ன மொத்தம் வந்து 2 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 வந்து ரெஃபார்ம்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவராஜ் சிங் சௌகன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரோட மினிஸ்டர். ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேருக்கான மினிஸ்டர் தான் வந்து இவர் சிவராஜ் சிங் சௌகன். இவர் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரிஃபார்ம்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, என்னென்ன ரிஃபார்ம்ஸ் அப்படி 2 ரிஃபார்ம்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நியூ சீட் ஆக்ட் 2026 ஒரு ஆக்டும் இன்னொன்று வந்து என்ன ஆக்ட் அப்படின்றது தான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ்டு பெஸ்டிசைட் ஆக்ட் 2026ன்னு சொல்லிட்டு மொத்தம் 2 ஆக்ட் வந்து கொண்டு வராங்க 2 ரிஃபார்ம்ஸ். ஓகேங்களா, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நியூ சீட் ஆக்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ்டு பெஸ்டிசைட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆக்ட் வந்து கொண்டு வராங்க 2026. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Prime Minister Narendra Modi inaugurated and laid foundation stones for project worth over 7,100 crore in which region? எந்த ரீஜியனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து விசிட் பண்ணும்போது இந்த ஒரு இனாகிரேஷன் புதுசாக வந்து ஒரு இனாகிரேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கல் நாட்டல் ஒரு லைட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் ஃபார் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7,100 crore ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து பண்ணிட்டு அதாவது ஃபவுண்டேஷன் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒரு அடிக்கல் நாட்டிட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது எந்தெந்த ரீஜியனில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் புதுச்சேரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் லைட் ஃபவுண்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது இனாகிரேஷன் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஓகேங்களா, என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் கனெக்டிவிட்டிக்கும் இன்னொன்று வந்து பப்ளிக் வெல்ஃபேர்க்கோசரம் வந்து இந்த பட்ஜெட் அதாவது 7,100 crore வந்து ஒர்த்து உள்ள ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா இனாகிரேட் பண்ணியிருக்கிறது தமிழ்நாடும் புதுச்சேரியும்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the National Arogya Fair 2026 was held from 25 to 28 February 2026 at which place in Maharashtra? மகாராஷ்டிரால எந்த பிளேஸ்ல வந்து இந்த நேஷனல் ஆரோக்கிய ஃபேர் 2026 வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றதான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஷேகன் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸ்ல தான். ஓகேங்களா. ஷேகன்ன்றது எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேகன்ன்றது மகாராஷ்டிரால தான் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஷேகன்ன்றது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து ஷேகன். அங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஆரோக்கிய ஃபேர் 2026 வந்து அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதன் மூலிமா இந்த நேஷனல் ஆரோக்கிய ஃபேர் அப்படின்னா ஆரோக்கியனா என்ன, நம்மளுடைய ஹெல்த்தை வந்து ஒரு ஹெல்த்தாக வச்சுக்கிறதுக்கோசரம் கொண்டு வந்த இந்த ஒரு ஃபேர் தான். ஓகேங்களா. இதன் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் வந்து பாலிசி மேக்கர் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய மெடிசன் ப்ராக்டிஷனர்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபேரில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேகன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லான்ச்டு த நேஷன் வைட் HPV அதாவது ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ் அப்படின்னக்கூடிய ஒரு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே இன் விச் பிளேஸ் இன் ராஜஸ்தானில் எந்த பிளேஸில் வந்து இந்த HPV அப்படின்னக்கூடிய ஒரு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து கயாட் அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து இந்த HPVக்கான ஒரு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. HPVன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் தான் கயாட், அதாவது அஜ்மரில் ராஜஸ்தானில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேவி கமிஷன் INS அஞ்சதீப் த தேர்ட் ஆன்ட் சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வார்கிராஃப்ட் அதாவது ASW SWCன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. எந்த போர்ட்டில் வந்து இதுக்கான கமிஷன் வந்து பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த ஷிப்போட நேம் பார்த்தீங்க அப்படின்னா INS அஞ்சதீப் அப்படின்னு கூடிய ஒரு ஷிப். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதான ஒரு ASW SWCக்கான ஒரு ஷிப். ஓகேங்களா. ஸோ எந்த போர்ட்டில் வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னை போர்ட்டில் தான் வந்து இந்த இதுக்கான ஒரு கமிஷன் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. எங்கன்னு பார்த்தீங்க இதனுடைய நிக் நேம் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டால்பின் ஹண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த ஷிப்புக்கான ஒரு நிக் நேம் பார்த்தீங்கன்னா டால்பின் ஹண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது INS அஞ்சதீப். ஓகேங்களா. இது வந்து ஒரு மூணாவது ASW SWCக்கான ஒரு ஷிப். ஓகேங்களா. ஒரு வார்ஃபேர் ஒரு ஆன்டி சப்மரைன் ஷிப். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கமிஷன் பண்ணாங்கன்னா சென்னை போர்ட்டில் தான் வந்து கமிஷன் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. இதனுடைய நிக் நேம் பார்த்தீங்க அப்படின்னா டால்பின் ஹண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா DRDO successfully conducted the flight trials of very short range air defense system VSH-ORADS ன்னு சொல்லுவாங்க. from which test region in ஒடிஷா? ஒடிஷாவில் எந்த ரீஜன் வந்து இந்த டெஸ்ட் ஃபயர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க? யார் கண்டக்ட் பண்ணாங்கன்னா DRDO வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் ரேஞ்ச் வந்து எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் சந்திப்பூரில் தான் வந்து இதுக்கான டெஸ்ட் ரேஞ்ச் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. எங்கன்னா ஒடிஷாவில் வந்து பண்ணியிருக்கிறது சண்டிப்பூர் கூடிய ஒரு பிளேஸில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காஸ் ஃபர்ஸ்ட் ப்ளூ பாண்ட் ஒர்த் LKR 3 billion issues by DFCC Bank PLC was duly listed on which exchange gift city குஜராத்தில் வந்து எந்த லிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த லிஸ்ட்டில்? ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட ஃபர்ஸ்ட் ப்ளூ பாண்ட் ஒர்த். ஓகேங்களா. அந்த கம்பெனி எத்தனை பில்லியன் 3 பில்லியன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா DFCC பேங்க். ஓகேங்களா. எந்தோட லிஸ்ட் பண்ணியிருக்காங்க கிஃப்ட் சிட்டி இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய இது வந்து எந்த இதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 9th அப்படி NSE 9 அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த கம்பெனியை நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which company launched the JioFinance app? ஓகேங்களா. with FinCidar feature agentic AI and neural network for hyper personalized financial service வந்து ஒரு ஃபியூச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா JioFinance app அப்படின்னு கூடிய with FinCidar அப்படின்னு கூடிய ஒரு ஃபீச்சரிங் ஏஜென்டிக் ஆப் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யார் லான்ச் பண்ணியிருக்கிறது அப்படின்னு அந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா JioFinance பிளாட்ஃபார்மும் அண்ட் சர்வீஸ் லிமிடெட் ஜியோட பிளாட்ஃபார்மில் தான் வந்து இந்த JioFinance app அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா FinCidar அப்படின்னு கூடிய ஒரு ஃபீச்சர் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஜென்ட் ஒரு AI ஏஜென்ட்டும் ப்ளஸ் வந்து நியூரல் நெட்வொர்க் ஃபார் ஹைப்பர் பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸுமே வந்து பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் வந்து இந்த JioFinance app. அது யார் லான்ச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா JioFinance பிளாட்ஃபார்மும் அதனுடைய சர்வீஸ் லிமிடெட் தான் வந்து இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா IIFL
Home Finance Limited secured $300 million loan agreement with which international organization to expand affordable housing finance. அஃபோர்டபுளுக்கான ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கூடிய இந்த IIFL வந்து பார்த்தீங்க அப்படின்னா $300 million லோன் அக்ரிமெண்ட் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எது அந்த $300 million வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ADB பேங்க் தான் வந்து அப்ரூவல் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, அதாவது அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை டாலர்னு பார்த்தீங்கன்னா USDல $300 million வந்து லோன் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட. இது என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்பேண்ட் அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து கொடுக்கறதுக்கோசரம். ஓகேங்களா, IIFL ஹவுசிங் ஃபைனான்ஸும் ப்ளஸ் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் சேர்ந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the Indian Air Force conducted exercise Vayushakti 2026 at which field firing range in Rajasthan. ராஜஸ்தான்ல எந்த ஃபயரிங் ரேஞ்ச் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதோட எக்ஸசைஸ் நேம் பார்த்தீங்கன்னா வாயுசக்தி 2026. ஓகேங்களா, ஸோ எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொக்ரான் ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்ச் அங்கே தான் வந்து இதுக்கான ஒரு எப்படி சொல்றதுன்னா ஃபயரிங் ரேஞ்ச் வந்து பண்ணியிருக்கக்கூடிய ஃபீல்டு. ஓகேங்களா, பொக்ரான் ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்ச் எங்கன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில். எக்ஸசைஸோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா வாயுசக்தி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Indian Air Force Southern Air Command SAC conducted the joint maritime exercise Kalari Leap across which island region. எந்த ஐலாண்ட் ரீஜனுக்கு அக்ராஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா லக்ஷதீப் அண்ட் மினிகாய் ஆர்ச்சிபெலகோ அப்படின்னு கூடிய ஒரு பிட்வீனில் தான் வந்து இந்த ஜாயிண்ட் மேரிடைம் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா கலரி லீப் அப்படின்னு கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஓகேங்களா, இது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சதர்ன் ஏர் கமாண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸசைஸ். எந்த ஐலாண்டு கிடையாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷதீப் அண்டு மினிகாய் ஆர்ச்சிபெலகோ அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டியூரிங் த ப்ரோக்ராம் டைட்டில்டு ஷாஷக்த் நரிஸ் சம்ரிதின் டெல்லி ஹெல்டட் எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி இண்டோர் ஸ்டேடியம் நியூ டெல்லி தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. who dedicated 4 major welfare schemes for women to enhance women's safety and economic empowerment. ஓகேங்களா, அதாவது பெண்களுக்கான சேஃப்டி பர்பஸ்க்கோசரம் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் பர்பஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மேஜரான ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ யாருக்கு வேணால் ஃபார் உமனுக்கு. ஓகேங்களா, ஸோ எங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, யார் லான்ச் பண்ணாங்க இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா திரௌபதி முர்மு அதாவது பிரசிடென்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது இந்த 4 ப்ரோக்ராம்க்கான டைட்டில். ஓகேங்களா, ஷாஷக் நரி சம்ரிதின் டெல்லி அப்படின்னக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னா நியூ டெல்லியில். அந்த 4 ஸ்கீம்க்கான நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சஹிலி பிங்க் ஸ்மார்ட் சிட்டி சஹிலி பிங்க் ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கீம். ஓகேங்களா, இது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ அண்ட் சேஃப் ட்ராவல் ஃபார் உமன் கோசரம் கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் ஸ்கீம். ஓகேங்களா, அதாவது ட்ராவல் பண்ணுறதுக்கான கார்டு ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ LPG சிலிண்டர் ஸ்கீம். ஓகேங்களா, ஃப்ரீ LPG சிலிண்டர் ஸ்கீம் சொல்லிட்டு செகண்ட் ஒன்று. தேர்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி லக்ஷ்பதி பிட்டியா ஸ்கீம் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீம். ஓகேங்களா, அதாவது டெல்லி லக்ஷ்பதி பிட்டியா ஸ்கீம் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதாவது கேர்ள் சைல்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக. ஓகேங்களா, லக்ஷ்பதி பிட்டியா ஸ்கீம். லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேரி பூஞ்சி மேரி அதிகர் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீம். அதாவது நம்ம ஷார்ட்டாக வச்சுக்கலாம் மேரி பூஞ்சி MP. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேரா அதிகர் அப்படின்னு கூடிய ஃபோர்த் ஒன். மொத்தம் 4 ஸ்கீமை வந்து உமன் வெல்ஃபேர்க்கோசரம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யார் லான்ச் பண்ணது ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா திரௌபதி முர்மு அவங்க தான் வந்து லான்ச் பண்ணது. இந்த 4 ஸ்கீமும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த லாஸ்ட் ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா MPMA அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேரி பூஞ்சி மேரா அதிகர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆஃப் பெண்டிங் பெனிஃபிட்ஸ் அண்டர் கேர்ள் ஃபோக்கஸ்டான ஸ்கீமில் இருக்கக்கூடிய இந்த பெண்டிங் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அதாவது மேரி பூஞ்சி மேரா அதிகர் அப்படின்னு கூடிய மொத்தம் வந்து 4 ஸ்கீம் வந்து உமன் வெல்ஃபேர்க்கோசரம் லான்ச் பண்ணியிருக்கிறது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாஷ்கத் நரி
சம்ரித் டெல்லி அப்படின்னு கூடிய அந்த ப்ரோக்ராம் டைட்டிலில் வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த உமன்ஸ்க்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கிரிக்கெட் டீம் ஓன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் ரஞ்சி ட்ரோபி டைட்டில் 2025-26 பை டிஃபீட்டிங் கர்நாடகா இன் த ஃபைனல் held at KSCA ராஜ்நகர் ஸ்டேடியம் ஹுப்பலியில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இது எந்த கிரிக்கெட் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் டீம் தான் ஓகேங்களா. கிரிக்கெட் டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எவர் ரஞ்சி ட்ரோஃபியில் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்கிறது. யாரை தோக்கடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில். எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹுப்பலியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா ஃபைனல். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as the Iran's interim supreme leader following the death of Ayatollah Ali Khamenei. அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக நடந்த அட்டாக்ல வந்து அவர் இறந்தார் பார்த்தீங்களா. ஸோ அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டரிம் சுப்ரீம் லீடராக வந்து யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஈரான் பார்த்தீங்க அப்படின்னா அயத்துல்லா அலி ரெசா அரஃபி அப்படின்றவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டரிமில் ஒரு பர்மனெண்ட் இன்னொருத்தர் ஆகிற வரைக்கும் ஒரு மேனேஜ் பண்ணுறதுக்கோசரம் இன்டரிம் சுப்ரீம் லீடராக வந்து ஈரானோட இன்டரிம் சுப்ரீம் லீடராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா according to the second advanced estimates SAE released by the NSO அதாவது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ரியல் ஜிடிபி growth ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 26 டு பி எக்ஸ்பெக்டட் டு பி எவ்வளோ வந்து இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு SAE அதாவது செகண்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட்ஸ் அவங்களோட படி ஓகேங்களா. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 7.6% வந்து இந்தியாவோட ஜிடிபி growth-ஆக வந்து அதாவது ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. யாருன்னு பார்த்தீங்கன்னா SAE செகண்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI இம்போஸ்டு மானிட்டரி பெனால்ட்டி ஆஃப் rupees 11.50 lakh ஆன் விச் கம்பெனி ஃபார் ரெகுலேட்டரி நான் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூனால RBI வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பெனால்ட்டி வந்து ஒரு பேங்க் மேலே போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த சர்வீஸ் லிமிடெட் கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ் அவங்களோட கம்பெனி மேலே தான் வந்து RBI வந்து பெனால்ட்டி பண்ணியிருக்காங்க 11.50 lakh ஓகேங்களா. ஸோ என்ன பர்பஸ் எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூனால ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் நாகாலாந்து சைன்ட் அன் MOU வித் விச் ஆர்கனைசேஷன் டு ஸ்ட்ரென்தன் வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் அட்மாஸ்பியரிக் ரிசர்ச் ஓகேங்களா. அதாவது நாகாலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதரை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து அட்மாஸ்பியருக்கான ரிசர்ச்சை வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கோசரம் வலுப்படுத்துறது ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட வந்து MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா IMDயோட அதாவது இந்தியாவோட மீட்டியரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் ப்ளஸ் வந்து நாகாலாண்டோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷனும் சேர்ந்து வந்து இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் வெதர் ஃபோர்காஸ்டிங்கும் அட்மாஸ்பியரோட ரிசர்ச் பண்ணுறதுக்கோசரம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா The International Solar Alliance ISA சொல்லுவாங்க. International Solar Alliance signed a framework for action FFA with which institute to advance renewable energy cooperation. எந்த இன்ஸ்டிடியூட்டோட வந்து இந்த ஒரு கோஆப்ரேஷன் வந்து renewable energy அதாவது renewable energyயோட ஒரு அட்வான்ஸ்மெண்டான கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்டிடியூட்டோட சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா IIT டெல்லி கூட ஓகேங்களா. IIT டெல்லி கூட தான் வந்து இந்த ஒரு ISAவோட ஒரு FFA வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஆக்ஷனுக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எந்த இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதாவது IIT டெல்லி ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which ministry announced 3 flagship festivals to showcase India's tribal heritage and to promote livelihood opportunities for ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கான ப்ரொமோஷனுக்கு ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஃப்ளாக்ஷிப்கான ஃபெஸ்டிவல் ஓகேங்களா என்னென்ன யார் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் ஓகேங்களா. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ட்ரைபல் ஹெரிட்டேஜ் அண்ட் ப்ரொமோட் லிவ்லிவுட் அவங்களுடைய வாழ்வாதாரம் லிவ்லிவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃபார் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் ஓகேங்களா. அவங்களோட 3 ஃப்ளாக்ஷிப்கான ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கோசரம் ஓகேங்களா. எந்த மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். அந்த ட்ரைபலுக்கான ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த 3 ஃப்ளாக்ஷிப் ஃபெஸ்டிவல்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸோட ஒரு ஆர்ட் ஃபெஸ்ட்னு சொல்லுவாங்க. ட்ரைபோட ஆர்ட் ஃபெஸ்ட் TIFன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லிவிங் ரூட்ஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க LRF லிவிங் ரூட்ஸ் ஃபெஸ்டிவல் ஃபஸ்ட்டு. செகண்டு தேர்டு பார்த்தோம் அப்படின்னா பாரத் ட்ரைப்ஸ் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேர்டு ஓகேங்களா. BTF பாரத் ட்ரைப் ஃபெஸ்ட் ஒன்று. செகண்ட் பார்த்தோன்னா லிவிங் ரூட்ஸ் ஃபெஸ்டிவல்
ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ட்ரைப்ஸோட ஒரு ஆர்ட் ஃபெஸ்ட்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ஃப்ளாக்ஷிப்கான ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே WCDD வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே இஸ் அப்சர்வ் குளோபலி ஆன் விச் இயர், எந்த இயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த டேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் டிஃபென்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 1 தான் வந்து சிவில் டிஃபென்ஸ் டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்க இந்த March 2026 வரையும் கம்பேர் பண்ணும்போது March 2026 வரையும் பார்க்கும்போது எத்தனாவது வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 37th. ஓகேங்களா, 37th சிவில் டிஃபென்ஸ் டேவாக அப்சர்வ் பண்ணுறோம் இது. ஓகேங்களா, ஸோ இந்த 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜிங் என்விரான்மெண்ட் ரிஸ்க் ஃபார் எ ரெசிலியன்ட் அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படின்றது தான் வந்து இதுக்கான தீம். ஓகேங்களா, 2026க்கான தீம். ஓகேங்களா, அதாவது மேனேஜிங் என்விரான்மெண்ட் ரிஸ்க் ஃபார் ரெசிலியன்ட் அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிவில் அக்கௌண்ட்ஸ் டே இன் இந்தியா இஸ் அப்சர்வ் ஆனுவலி ஆன். சிவில் அக்கௌண்ட்ஸ் டே வந்து எப்போ நம்ம அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே March 1 தான் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா, இது பார்த்தோம் அப்படின்னா மார்ச் இந்த 2026 படி மொத்தம் எத்தனாவது அப்சர்வேஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 50th சிவில் அப்சர்வேஷன் டே. ஓகேங்களா, சிவில் அக்கௌண்ட்ஸ் டே. ஓகேங்களா, 50th சிவில் அக்கௌண்ட்ஸ் டேவாக வந்து அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே ZDD. ஓகேங்களா, ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே வந்து எப்போ அப்சர்வ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே March 1 தான் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா, இது 2026 படி பார்க்கும்போது 12th அப்சர்வேஷன் இது வந்து. ஓகேங்களா, 12வதாக வந்து அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இந்த 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்றது தான் வந்து 2026க்கான தீம். 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் ஃபர்ஸ்ட் அப்படின்றது தான் வந்து ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டேக்கான தீம். ஓகேங்களா, who presented the Maharashtra state budget for the financial year 2026 to 27 with a total outlay of 7,69,467 crore in Maharashtra Legislative Assembly at Nagpurல வந்து மகாராஷ்டிராவோட ஸ்டேட் பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா, தேவேந்திர ஃபட்னாவிஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா, தேவேந்திர ஃபட்னாவிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட சிஎம் தான் வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸ். இவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிராவோட ஸ்டேட் பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அவுட்லே அதாவது டோட்டல் பட்ஜெட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 7,69,467 crore வந்து அதுக்கான அலோகேஷன் டோட்டல் அவுட்லே வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா who presented the Karnataka state budget worth பார்த்தீங்க அப்படின்னா 4,48,004 crore for the financial year 26 to 27 in the Karnataka Legislative Assembly at Bangalore. ஓகேங்களா, ஸோ கர்நாடகாவோட ஸ்டேட் பட்ஜெட்டை வந்து யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இந்த ஃபினான்ஷியல் இயர் 26 to 27க்கான ஃபினான்ஷியல் பட்ஜெட் வந்து யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்தராமையா அவர் தான் வந்து இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் வந்து பண்ணியிருக்கிறது. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவோட சிஎம். இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணது. எவ்வளோ அவுட்லே பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 4,48,004 crore வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயர் 26 to 27க்கான பட்ஜெட். ஓகேங்களா, எந்த ஸ்டேட்டுக்குன்னா கர்நாடகாவுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who has been appointed as the next vice chief of army staff அதாவது VCOAS அதாவது vice chief of army staff ன்னு சொல்லுவாங்க by the Indian Army-க்கு. ஓகேங்களா, எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா effective from April 1 2026ல இருந்து யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் அப்படின்றவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ இருந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா April 1ல இருந்து இதுக்கான எஃபெக்டிவ் அதாவது அப்போ இருந்து வந்து இவர் பொறுப்பேற்கிறாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வைஸ் சீஃபாக எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியோட ஆர்மி ஸ்டாஃபாக வந்து பொறுப்பேற்கிறாரு. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் பிபி சிங் இவர் தான் வந்து இருக்கிறது. ஓகேங்களா, April 1க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் அப்படின்றவர் வந்து பொறுப்பேற்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Navaratna Defense Public Sector Undertaking PSU ஓகேங்களா PSU Public Sector Unit signed an MoU அதாவது Memorandum of Understanding with
SAS MOS HET டெக்னாலஜி லிமிடெட் அந்த கம்பெனியோட சேர்ந்து என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்ட்ரென்தன் இண்டிஜினஸ் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரை வந்து இன்னும் வலுப்படுத்துறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்டோட ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்த சாஸ்மோஸ் ஹெட் டெக்னாலஜி லிமிடெட் இந்த கம்பெனி சேர்ந்து ஓகேங்களா. அந்த நவரத்னா கம்பெனி எது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பெல் கம்பெனி தான் ஓகேங்களா. அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டடோட சேர்ந்து ஓகேங்களா ப்ளஸ் இந்த HET டெக்னாலஜி அதாவது சாஸ்மாஸ் HET டெக்னாலஜியோட சேர்ந்து டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கை வந்து இன்னும் வலுப்படுத்துறதுக்கோசரம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which bank launched USD dollar எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 million syndicated social term loan facility with a green shoe option டு பூஸ்ட் உமன்ஸ் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணுற விதமாக ஓகேங்களா. ஒரு பேங்க் எவ்வளோ டாலர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா USD டாலரில் 500 million வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா டு பூஸ்ட் உமனோட எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுற விதமாக எந்த பேங்க் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI பேங்க் தான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்குது ஓகேங்களா. ஸோ என்ன பர்பஸ்க்குன்னா உமனோட எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணுற விதமாக USD டாலர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 500 million ஒரு சோஷியல் டேர்மான லோன் ஃபெசிலிட்டி வித் க்ரீன் ஷூ ஆப்ஷனில் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. லான்ச் பண்ணியிருக்காங்க எங்கள் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI தான் வந்து இந்த ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who launched the project Hanuman அதாவது இதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹீலிங் அண்ட் நர்ச்சரிங் யூனிட்ஸ் ஃபார் மானிட்டரிங் எய்ட் அண்ட் நர்சிங் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படின்றது தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஹனுமனுக்கான எக்ஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. என்ன பர்பஸ்னா டு அட்ரஸ் த க்ரோயிங் இஷ்யூ ஆஃப் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் இன் ஆந்திர பிரதேஷ் அதாவது ஆந்திர பிரதேஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஹனுமன்றது வந்து ஆந்திர பிரதேஷில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. ஸோ என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனுக்கும் வைல்ட் லைஃப்க்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட்டை வந்து அட்ரஸ் பண்ணுற விதமாக வந்து இந்த ப்ராஜெக்ட் ஹனுமன் அப்படின்னக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பவன் கல்யாண் அவர் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஹனுமன் அப்படின்னக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவோட டெப்யூட்டி சிஎம் ஓகேங்களா. கர்நாடகாவோட டெப்யூட்டி சிஎம் தான் பவன் கல்யாண். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஹனுமன் அப்படின்னு கூடிய ஒரு ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. எக்ஸ்பென்ஷன் தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அதாவது ஹீலிங் அண்ட் நர்ச்சரிங் யூனிட்ஸ் ஃபார் மானிட்டரிங் எய்ட் அண்ட் நர்சிங் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படின்னு கூடிய இந்த ப்ராஜெக்ட் ஹனுமனை லான்ச் பண்ணது பவன் கல்யாண் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் ACCன்னு சொல்லுவாங்க சேர்டு பை யாரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவரோட தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்ட் த ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் whom as the ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா DCGA வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அட் த சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா. யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ராஜீவ் சிங் ரகுவன்ஷி அப்படின்றவங்கள தான் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா DCGIக்கு ஓகேங்களா. அதாவது ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. யாரோட ரெக்கமெண்டில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் அவங்களுடைய தலைமையில் ஓகேங்களா. யாருன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் தான் வந்து அவருடைய தலைமையில் தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ராஜீவ் சிங் ரகுவன்சி அப்படின்றவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மோதிலால் ஓஸ்வால் Home Finance Limited MOHFL signed an USD $100 million debt financing agreement with which international organization to expand affordable housing finance of India அதாவது அஃபோர்டபுளான ஹவுசிங் ஃபைனான்ஸ் கொடுக்கறதுக்கோசரம் வந்து மோட்டிலால் ஓஸ்வாலும் இன்னொரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து வந்து USD $100 million ஒரு அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா ADB பேங்க் தான் அதாவது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட சேர்ந்து தான் வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுவும் ப்ளஸ் வந்து மோத்திலால் ஓஸ்வால் ஓகேங்களா. மோத்திலால் ஓஸ்வால் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்க பட்ஜெட் அந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா USD $100 million இந்த அக்ரிமெண்ட் ஓகேங்களா. என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்பேண்ட் அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கொடுக்குறதுக்கோசரம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which regulatory body deployed an in-house artificial intelligence system named Sudarshan
to strengthen digital monitoring of financial content across online platform. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் கண்டென்ட் எல்லாமே வந்து மானிட்டரைஸ் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதர்ஷன் அப்படின்னக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது எந்த ரெகுலேட்டரி பாடி வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா செபி தான் வந்து இந்த சுதர்ஷன் அப்படின்னக்கூடிய ஒரு ஏஐ வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, செபின்றது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்க தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, என்ன பர்பஸ் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ நடக்கக்கூடிய டிஜிட்டல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கண்டென்ட் ஃபுல்லாக ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய டிஜிட்டல் கண்டென்ட் ஃபுல்லாகவே வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கோசரம் கொண்டு வந்தது தான் வந்து இந்த சுதர்ஷன் அப்படின்றத வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which university signed an MoU with the Office of the Chief Commissioner for Person with Disabilities to strengthen collaboration in disability rights, accessibility and inclusive education. எந்த யூனிவர்சிட்டியோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிசிபிடி வந்து ஒரு MoU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது சீஃப் கமிஷனர் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா MoU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஒரு யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா to strengthen the collaboration in disability rights, அதாவது அவங்களுடைய ரைட்ஸ் ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஆக்சசிபிலிட்டிஸ் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கோசரம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு ஒரு யூனிவர்சிட்டியும் ப்ளஸ் வந்து சிசிபிடியும் சேர்ந்து ஒரு MoU சைன் பண்ணியிருக்காங்க. அது எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியும் ப்ளஸ் வந்து சிசிபிடியும் சேர்ந்து ஒரு MoU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டியோட ரைட்ஸ், அவங்களோட ஆக்சசிபிலிட்டி ப்ளஸ் அவங்களோட எஜுகேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கோசரம் வந்து இந்த MoU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which eminent Indian economist was honored with the Alumni Award for Professional Achievement by the University of Chicago, becoming the first Indian economist to receive this honor since 1941. அதாவது 1941 வந்து இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்கனாமிக்ஸ் வந்து ஒருத்தர் வந்து இந்த அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யாருன்னா ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட் பை த யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோவோட. ஓகேங்களா, இந்தியன் எக்கனாமிஸ்ட் அவர். ஓகேங்களா, அவர் யார், அவருடைய நேம் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா KV சுப்ரமணியன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலுமினி அவார்ட் ஃபார் த ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்கனாமிஸ்ட் இந்த ஹானரை, இந்த மரியாதையை வந்து வாங்கக்கூடியது. ஓகேங்களா, யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோ. ஓகேங்களா, இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1941 இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிஸ்ட் ஒருத்தர் வந்து வாங்குறது. ஓகேங்களா, அவரோட நேம் பார்த்தீங்கன்னா KV சுப்ரமணியன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which bank launched the exclusive salary account Essence Women's Salary Account aimed at supporting the financial and lifestyle needs for the working women head of International Women's Day. International Women's Day அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக உமன்ஸ்கோசரம் வந்து தனியாக ஒரு சேலரி அக்கௌண்ட் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா எசன்ஸ் உமன்ஸ் சேலரி அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு இதை ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மெயினாக பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான ஒரு தனியான வந்து சப்போர்ட் பண்ணுற ஃபினான்ஷியலாக அண்ட் லைஃப் ஸ்டைல் நீட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் உமனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அப்போ தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எப்போ இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா March 8 தான் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த பேங்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க். ஓகேங்களா, ஸோ எஸ் பேங்க் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்கிறது. இந்த நேம்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், எசன்ஸ் உமன்ஸ் சேலரி அக்கௌண்ட். ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல எஸ் அக்கௌண்ட் எஸ் பேங்க் தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா SBI General Insurance appointed which Indian actor as a brand ambassador for its integrated campaign titled Chuniye Bharosa ஆப்னோ சா அப்படின்னக்கூடிய ஒரு கேம்பெயினுக்கான ஒரு பிராண்ட் அம்பாசிடராக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆக்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐயோட ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஓகேங்களா, யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பங்கஜ் திரிபாதி அப்படின்றவங்கள தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா பிராண்ட் அம்பாசிடராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, இந்த கேம்பெயின் வந்து ரன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் தான். ஓகேங்களா, இந்த கேம்பெயின் ரன் பண்ணது SBI ஜென்ரல் இன்சூரன்ஸ். அந்த SBI ஜென்ரல் இன்சூரன்ஸான இந்த கேம்பெயினுக்கான பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பங்கஜ் திரிபாதி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which country has been officially verified by the WHO, அதாவது World Health Organization, as having eliminated leprosy as a public health ப்ராப்ளமாக இருந்து வந்து எலிமினேட் பண்ண ஒரு கண்ட்ரி எது? அதாவது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா WHO வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்டாக வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க லெப்ராசி டிசீஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு வெரிஃபை பண்ண கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில் கண்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஃபுல்லாக லெப்ராசி டிசீஸை வந்து ஃபுல்லாக எலிமினேட் பண்ண ஒரு கண்ட்ரின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா WHO வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, என்ன கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சில், CHILE, சில் கண்ட்ரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த ஹுருன் குளோபல் ரிச் லிஸ்ட் 2026 who emerged as the richest person in India and Asia with a net worth of about 9.8 lakh crore. ஓகேங்களா, ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஹுருனோட குளோபல் ரிச் லிஸ்ட் 2026 படி ரிச்சஸ்ட் பர்சன் இன் இந்தியா அண்ட் வந்து ஏஷியாலேயே வந்து ரிச்சஸ்ட் பர்சன் யார் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா முகேஷ் அம்பானி அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிச்சஸ்ட் பர்சன் இன் இந்தியா அண்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியாலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ரிச்சஸ்ட் பர்சன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.8 lakh crore ஒர்த். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது. ஓகேங்களா, எலான் மஸ்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸோட ஃபவுண்டர், டெஸ்லா சிஇஓட டெஸ்லா. ஓகேங்களா, ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ரிச்சஸ்ட் பர்சன். எந்த லிஸ்ட் படின்னு பார்த்தீங்கன்னா ஹுருனோட குளோபல் ரிச் லிஸ்ட் படி. ஓகேங்களா, அவருடைய நெட்ஒர்த் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா $7 $792 பில்லியன். யாருன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செகண்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசாஸ் வந்து செகண்ட் பிளேஸ்லையும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாரி பேஜ் அவர் வந்து தேர்ட் பிளேஸ். ஓகேங்களா, இது வேர்ல்டு லெவலில். ஓகேங்களா, இந்தியா அண்ட் ஏஷியா லெவலில் ரிச்சஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஆர்கனைசேஷன் லான்ச் த நேஷனல் கிளைமேட் ஸ்டாக் இன்னோவேஷன் சேலஞ்ச் இன் கொலாபரேஷன் வித் த கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் டால்பர்க் அட்வைசர்ஸ் டு டெவலப் கிளைமேட் இன்டெலிஜென்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் ஃபைனான்ஸ் கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நேஷனல் கிளைமேட் ஸ்டாக் இன்னோவேஷன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை லான்ச் பண்ணது எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நபார்டு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நபார்டுக்கான எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றது தான் வந்து நபார்டுக்கான எக்ஸ்பென்ஷன். நபார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் கிளைமேட் ஸ்டாக் இன்னோவேஷன் சேலஞ்ச் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, லான்ச் பண்ணியிருக்காங்க. எதனோட கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா கேட்ஸ் ஃபவுண்டேஷனும் ஒன்று வந்து டால்பர்க் அட்வைசர்ஸோடு சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, எதுக்கோசரம் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் இன்டெலிஜென்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சருக்கும் ரூரல் ஃபைனான்ஸுக்கும் வந்து டெவலப் பண்ணுற விதமாக வந்து கொண்டு வந்தது தான் இந்த நேஷனல் கிளைமேட் ஸ்டாக் இன்னோவேஷன் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, யார் லான்ச் பண்ணதுன்னா நபார்டு வந்து லான்ச் பண்ணது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the development of novel antidotes for highly toxic organophosphorus compounds research project sanctioned by DRDO has been awarded to which university? எந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் நாவல் ஆன்டிடோட்ஸ் பண்ணதுக்கோசரம் ஃபார் ஹைலி டாக்ஸிக் ஆர்கன் பாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட் கோசரம் வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா DRDO வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. டு விச் யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான டோட்டல் அவுட்லே வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்க்கான சாங்ஷன் பண்ண டோட்டல் அவுட்லே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 99.15 lakh இந்த ப்ராஜெக்ட் கோசரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் கோசரம். ஓகேங்களா, யார் சாங்ஷன் பண்ணதுன்னா DRDO தான் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்கிறது. எந்த யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் தான் வந்து கோயம்புத்தூரில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரிசர்ச், எதுக்கான ரிசர்ச்னா இந்த நாவல் ஆன்டிடோட்ஸ் ஃபார் ஹைலி டாக்ஸிக் ஆர்கன் பாஸ்பரஸ் காம்பவுண்ட் இந்த ரிலேட்டடான ஒரு ரிசர்ச் பர்பஸுக்கோசரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த டோட்டல் ஃபினான்ஷியல் அவுட்லே பார்த்தீங்க அப்படின்னா 99.15 lakh. ஓகேங்களா, அவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரிசர்ச் பர்பஸ்க்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன் OTECன்னு சொல்லுவாங்க பிளான்ட் இஸ் பீயிங் டெவலப்ட் அட் விச் லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டடான ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. எந்த லொக்கேஷனில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவரட்டி அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸில் தான். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷதீப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து கவரட்டி. ஓகேங்களா, இந்த பிளேஸில் தான் வந்து OTEC அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டடான ஒரு ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சப்மிட்டட் இட்ஸ் 7th நேஷனல் ரிப்போர்ட் NR7 டு விச் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் அசஸிங் ப்ராக்ரஸ் டுவோர்ட்ஸ் த 2030 குளோபல் பயோடைவர்சிட்டி கோல்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யாருக்கு எந்த இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் எந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கன்வென்ஷன் ஆஃப்
பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டருக்கு தான் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது நேஷ்னல் ரிப்போர்ட் என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஆக்சஸிங் ப்ராக்ரஸ் டுவோர்ட்ஸ் த 2030க்கான குளோபல் பயோடைவர்சிட்டி கோல்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறது, அதுக்கான டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்மிட்டை வந்து, அதாவது இந்த ரிப்போர்ட்டை வந்து இந்தியா வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு கூடிய ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. சிபிடின்னு சொல்லுவாங்க, கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஸ்வாயட் அப்படின்னு கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் ஓகேங்களா. யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் ஜெம் எய்ம்ஸ் டு ப்ரொமோட் இன்க்ளூஷன் ஆஃப் விச் குரூப்ஸ் இந்த பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் ஈகோசிஸ்டம் ஓகேங்களா. என்ன பர்பஸ்க்கோசரம் இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஜெம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப்பு ப்ளஸ் வந்து உமன் என்டர்பிரனர்ஸ்க்கு ப்ளஸ் வந்து யூத்துக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கோசரம் கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து இந்த ஸ்வாயட் அப்படின்னு கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் ஓகேங்களா. SWAYATT ஸ்டார்ட் அப் உமன் அண்ட் யூத் அட்வான்டேஜ் த்ரூ எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் அப்படின்றதுக்கோசரம் ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து இந்த ஸ்வாயட் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கே லான்ச் பண்ணான்னு பார்த்தாங்கன்னா நியூ டெல்லியில் ஓகேங்களா. இது எதை மார்க் பண்ணுற விதமாக இந்த ஸ்வாயட்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட இ மார்க்கெட் பிளேஸ் ஜெம்மோட ஒரு ஸ்டார்ட் பண்ணி 7th இயர் ஒரு செலிப்ரேஷனுக்கோசரம் இந்த ஸ்வாயட் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. ஜெம்மோட 7th, அதாவது ஸ்டார்ட் பண்ணி 7th இயர்க்கான ஒரு செலிப்ரேஷனில் வந்து இந்த ஸ்வாயட் அப்படின்னு கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மிஸ் ஃபயர் அண்ட் ஃபியூரி கார்ப்ஸ் 14 கார்ப்ஸ் சைன்ட் அண்ட் MOU வித் விச் யூனிவர்சிட்டிஸ் ஃபாரஸ்ட் ஈக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆன் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே 2026. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனியன் டெரிட்டரிஸ் ஃபாரஸ்ட்டோட வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்தியன் ஆர்மியோ ஃபயரில் வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்திங்க அப்படின்னா லடாக்கோட தான் வந்து இந்த இந்தியன் ஆர்மி ஃபயர் அண்ட் ஃபியூரி கார்ப்ஸும் லடாக்கோட MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனியன் டெரிட்டரிஸோட ஃபாரஸ்ட் இக்காலஜிக்கும் ப்ளஸ் வந்து என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்த வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா March 3 அப்போ தான் வந்து இதுக்கான MOU வந்து சைன் பண்ணுது ஓகேங்களா. வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே எப்போ அப்சர்வ் பண்ணோன்னா March 3 அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மியும் ப்ளஸ் லடாக்கும் சேர்ந்து இந்த MOU வந்து சைன் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த Janaushadhi Subtouch 2026 was observed from March 1 to 7, 2026 under which scheme? எந்த ஸ்கீம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த Janaushadhi Subtouch அப்படின்னு கூட தான் வந்து அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி பாரதிய ஜனுஷதி பரியோஜனா அப்படின்னு கூடிய அந்த ஸ்கீமு கீழே தான் வந்து இந்த Janaushadhi Subtouch 2026 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. இது என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெனரிக் மெடிஷனை வந்து ஒரு அஃபோர்டபுளாகவும் ப்ளஸ் வந்து குவாலிட்டியான ஒரு ஜெனரிக் மெடிஷனை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கோசரம் கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து இந்த PMBJP அப்படின்னு கூடிய இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தது ஓகேங்களா. PMBJP ஓகேங்களா. அதாவது பிரதான் மந்திரி பாரதிய ஜனௌஷதி பரியோஜனா அப்படின்னு கூடிய இந்த ஸ்கீம் ஓகேங்களா. இந்த ஸ்கீம் கீழே தான் வந்து இந்த Janaushadhi Subtouch 2026 அப்படிங்கிறத வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் March 1 to March 7 ஓகேங்களா. ஜெனரிக் மெடிஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கோசரம் ஓகேங்களா. ஜெனரிக் மெடிஷனை வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸும் ப்ளஸ் வந்து குவாலிட்டியாகவும் கொடுக்கணுன்றதை வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கோசரம் அவர் கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் ஓகேங்களா. Union Home Minister Amit Shah unveiled the mascots Pragati and Vikas for which upcoming national exercise. என்ன பர்பஸ்க்கோசரம் இந்த mascots Pragati விகாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் அன்வீல் பண்ணியிருக்காங்க, அதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரகட்டின்றது வந்து ஃபீமேலை குறிக்கும், விகாஸ்ன்றது வந்து மேலை வந்து குறிக்கும் ஓகேங்களா. விகாஸ்ன்றதை வந்து மேல் குறிக்கும். இது வந்து என்ன பர்பஸ்க்கோசரம் அன்வீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Census 2027க்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து இதை வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர், அதாவது மினிஸ்டர் ஹோம் அஃபேர்ஸ் அமித் ஷா தான் வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த Census 2027க்கு வந்து 5 டிஜிட்டல் டூல்ஸுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்த 5 டிஜிட்டல் டூல்ஸில் வந்து
டிஜிட்டல் டூல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா HLBCன்னு சொல்லிட்டு ஒரு வெப் ஆப்புமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா HLO மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதும். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா SC போர்ட்டல் அப்படின்னு கூடிய ஒரு போர்ட்டலும். அடுத்து பார்த்தீங்கன்னா CMMS அப்படின்னு கூடிய ஒரு போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு சில டிஜிட்டல் டூல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எதுக்கோசரம்னா இந்த சென்சஸ் 2027க்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who has been appointed as the Chief Justice of the Madras High Court by the President of India under Article 217(1) of the Constitution. எந்த கான்ஸ்டியூஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் மெட்ராஸோட ஹைகோர்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யாரை வந்து பண்ணியிருக்காங்கன்னா யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ யாரை சீஃப் ஜஸ்டிஸாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவருடைய நேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சுஷ்ருத் அரவிந்த் தர்மத்கரி அப்படின்றவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 217 பார்ட் 1, அதாவது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒன்றுன்றது வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உட்பிரிவு மாதிரி. ஓகேங்களா, அதன்படி தான் வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது இந்த சீஃப் ஜஸ்டிஸை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who has been appointed as the governor of Bihar in March 2026. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்னர்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு ஸ்டேட்டோட கவர்னர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதன்படி இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் பீகாரோட கவர்னராக வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அட்டா அஸ்னைன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கவர்னர் ஆஃப் பீகாரோட கவர்னராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து ரீசெண்டாக இப்போ நியூ கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அட்டா அஸ்னைன் அப்படின்றவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கவிந்திர குப்தா அப்படின்றவங்கள, மகாராஷ்டிரா வந்து ஜிஷ்ணு தேவ் வர்மா அப்படின்றவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நாகாலாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிஷோர் யாதவ், தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், அதாவது கேரளாவோட கவர்னரை வந்து அடிஷ்னலாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு ஃபுல் டைமாக ஒரு இன்னொருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுற வரைக்கும் வந்து இவர் வந்து ஒரு அடிஷ்னல் இன்சார்ஜாக இருப்பார். ஓகேங்களா, தெலுங்கானாக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவ் பிரதாப் சுக்லா, வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா RN ரவி, டெல்லிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தரஞ்சித் சிங் சந்து, லடாக் பார்த்தீங்க அப்படின்னா வினய்குமார் சாக்சினா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சேஞ்ச் பண்ணி வேறு ஸ்டேட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க நியூ கவர்னராக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Where was the Mobile World Congress 2026, the world largest event for the mobile and technology industry held in March 2-5 2026 வந்து கண்டக்ட் பண்ண இந்த மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் வந்து எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்சிலோனா ஸ்பெயினில் தான் வந்து இந்த MWC மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, ஸ்பெயினில் பார்சிலோனா அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which technology company launched its first Sangam Infrastructure Innovation Center at the India System Development Lab campus in பெங்களூர் கர்நாடகாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு ஐடி கம்பெனி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சங்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னோவேஷன் சென்டர் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எங்கன்னா பெங்களூரில். ஸோ எந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா IBM தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, IBM தான் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மெஷின் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க IBMக்கான எக்ஸ்பென்ஷன். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சங்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னோவேஷன் சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் கேம்பஸில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Union Minister Sarbananda Sonowal laid the foundation stones for 4 riverine lighthouses along the banks of which river in Assam? அசாமோட எந்த ரிவரோட பேங்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ஸ் மீன்ஸ் அந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவரைன் லைட் ஹவுசஸ் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அவர் அடிக்கல் நாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மபுத்திராவோட ரிவர் அந்தோட ரிவர் பேங்க்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அசாமோட ரிவர் பேங்க் சைடில் இருக்கக்கூடிய இந்த ரிவரின் லைட் ஹவுசஸ் வந்து ஆனால் ஒரு அடிக்கல் வந்து நாட்டியிருக்காங்க ஃபவுண்டேஷன் ஸ்டோனாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான அப்ராக்சிமேஷன் ப்ராஜெக்ட்டுக்கான அப்ராக்சிமேஷன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அவுட்லே பார்த்தீங்கன்னா 84 crore வந்து இதுக்கான ப்ராஜெக்ட்டுக்கான அவுட்லே. ஓகேங்களா, யார் வந்து இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா சர்பனந்த சோனோவால். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ்க்கான மினிஸ்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே இஸ் அப்சர்வ்ட் ஆனுவலி அக்ராஸ் ஆன் விச் டேட்? எந்த டேட்டில் வந்து வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 3 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைல்ட் லைஃப் டேவாக வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ் கன்சர்விங் ஹெல்த் ஹெரிட்டேஜ் அண்ட் லைவ்லிவுட் அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா? அதாவது மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ் கன்சர்விங் ஹெல்த் ஹெரிட்டேஜ் அண்ட் லைவ்லிவுட்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே மார்ச் 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி டேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய சுரக்ஷா திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எந்த நாள் வந்து நம்ம இந்த நேஷனல் செக்யூரிட்டி டே அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே மார்ச் 4 தான் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இதுக்கான இன்னொரு நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய சுரக்ஷா திவாஸ் அப்படின்னு ராஷ்ட்ரிய சுரக்ஷா திவாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க அப்சர்வ் பண்ண பார்த்தீங்கன்னா மார்ச் 4 1972 தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய சுரக்ஷா திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அப்சர்வ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் 4 1972 தான் வந்து அப்சர்வ் பண்ணது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஒபிசிட்டி டே எப்போ நம்ம அப்சர்வ் பண்ணுறோம்? குளோபலி அப்சர்வ்ட் ஆன் எவ்ரி இயர் ஆன் விச் டேட்? எந்த டேட்டில் வந்து அப்சர்வ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மார்ச் 4 தான் வந்து வேர்ல்டு ஒபிசிட்டி டேவும் நம்ம அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட இது வந்து 12வது எடிஷன், அதாவது 12வது முறையாக வந்து நம்ம இந்த வேர்ல்டு ஒபிசிட்டி டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது. ஸோ இந்த 2026க்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா 8 பில்லியன் ரீசன்ஸ் டு ஆக்ட் ஆன் ஒபிசிட்டி அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா? அதாவது 8 பில்லியன் ரீசன் டு ஆக்ட் ஆன் ஒபிசிட்டி அப்படின்றது தான் ரீசன் டு ஆக்ட் ஆன் ஒபிசிட்டி அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் சேஃப்டி டே நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 4 தான் வந்து அப்சர்வ் பண்ணுறது. இந்த மார்ச் 4 நேஷனல் சேஃப்டி டேக்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா என்கேஜ் எஜுகேட் அண்ட் எம்பவர் பீப்புள் டு என்ஹான்ஸ் சேஃப்டி அப்படின்றது தான் ன்னு வச்சுக்கோங்க. என்கேஜ், ஓகேங்களா, எஜுகேட் அண்ட் எம்பவர் பீப்புள் டு என்ஹான்ஸ் சேஃப்டி அப்படின்றது தான் வந்து இந்த 2026க்கான தீம். ஓகேங்களா? அதாவது ன்றது பார்த்தீங்கன்னா என்கேஜ் எஜுகேட்டு எம்பவர் பீப்புள் டு என்ஹான்ஸ் சேஃப்டி அப்படின்றது தான் வந்து இந்த 2026 நேஷனல் சேஃப்டி டேக்கான தீம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜன் அஷுதி திவாஸ். ஓகேங்களா? அஷுதி திவாஸ் இதுக்கு இன்னொன்று என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜெனரிக் மெடிசன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ இதை அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 7 தான் வந்து இந்த ஜன் அஷுதி அஷாதி டேவா வந்து அப்சர்வ் பண்ணுறோம். இதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரிக் மெடிசன் டேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸாக நம்ம ஒரு கொஷின் இதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸுமே நம்ம ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா? அதாவது ஜெனரிக் மெடிசனை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக, ஓகேங்களா, அதை வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸும் ப்ளஸ் வந்து குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய டே தான் வந்து மார்ச் 7. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே இஸ் அப்சர்வ் ஆனுவலி அக்ராஸ் விச் டேட்டில் வந்து வேர்ல்டு வைல்ட் லைஃப் டேவை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த குயிஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் எமினன்ட் இந்தியன் எக்கனாமிஸ்ட் வாஸ் ஹானர்ட் வித் த அலுமினி அவார்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட் பை த யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிகமிங் த ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்கனாமிக்ஸ் டு ரிசீவ் திஸ் ஆனர் சின்ஸ் 1941 இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியன் எக்கனாமிக்ஸ் வந்து வின் பண்ணக்கூடிய இந்த அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யாருன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோ. அந்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு இந்த 2 குயிஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குயிஸ் கொஸ்டின் 2த்துக்குமே கமெண்ட் கொடுங்க. ஃபார் மோர் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்க்கு ப்ளஸ் வேறு ஏதாச்சும் வேணாலும் மறக்காமல் ஸ்டாட்டிக் ஜிகேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் அதுவுமே வியூ பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை.